ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி முளைக்கட்டின கருப்பு கொண்டக்கடலை வச்சு ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். இந்த கிரேவிக்கு மசாலா பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்துட்டு அரைக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இது பண்ணுறதுக்கு கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா ஒரு சின்ன ஒரு மூட்டை மாதிரி கட்டி அதை வந்து ஹாட் பேக்குள்ளே வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 12 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா முளைச்சி வந்திருக்கும். 12 மணி நேரம் கழித்து அதை வெளியில் எடுத்து ஒரு தடவை நல்லா கழுவிட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ முதல்ல இந்த கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான மசாலாக்கெல்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா. அடுத்தது சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வெங்காயம், 2 தக்காளி, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். முதல்ல பட்டை, கிராம்பு, கல்பாசி, பெருஞ்சீரகம், மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கும்போது ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்தது பூண்டு, இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்பொழுது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் புளியெலாம் சேர்க்க போகிறது கிடையாது, அதனால தான் 2 தக்காளி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு அரைக்கும்போது கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போவே நல்ல வாசனை வருது. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் நல்லா சிவக்கிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச தேங்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம். தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியில் அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவியில் ஏலக்காயோட ஃப்ளேவர் வந்து மைல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நான் இப்போ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முன்னாடியே வறுக்கும் போதே கூட வறுத்து அரைச்சிக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு பாதி தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சு முளைக்கட்டின கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொண்டக்கடலையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டதுக்கப்புறமா காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். நீங்கள் வந்து உங்கள் வீட்டு மிளகாய்த்தூளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம
நமக்கு இந்த கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 200 ml அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவியோட திக்னஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா அது வெந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ குக்கரோட மூடி போட்டு மூடி மிதமான தீயில் ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 5 விசில் முடிஞ்சு ப்ரெஷர்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூடாக கமகமன் மசாலா வாசனையோட ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம இந்த கிரேவிக்கு மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செஞ்சுருக்கனால ரொம்பவே நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த கொண்டக்கடலை கிரேவி இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹெல்த்தியான அதே சமயம் நல்ல டேஸ்ட்டான இந்த கொண்டக்கடலை கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.